ஹாய் மக்களே, எல்லாரும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்க ஷாம். இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்குறாரு. ஆண்டவர் ஒரு வேலைகள் இருக்காது, அதாவது பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா போன வருஷம் ஆண்டவருக்கே தெரியும், ஏன்னா அந்தளவு ஆண்டவர் வச்சு செஞ்சு விட்டாங்க. அது எந்த அளவு போச்சுன்னா எல்லை மீறி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹோஸ்ட்டுக்கு தகுதி இழந்துட்டாரு. நம்ம போன வருஷம் நீங்கள் பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரசிகர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் தர மட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி செஞ்சாங்க. அதனால கூட போயிருக்கலாம், அதனால் வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. போய் என்ன பண்ணுறாரோ தக்கலை பேரோ வரப்போகுது. சரி, ஆண்டவரை பற்றி பேசணும் நான் நிறையா போவோம். விஜய் சேதுபதி எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஐயா கர்மம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் செல்வனை வில்லனாக பார்த்துருக்கோம், எல்லா கேரக்டர்லையும் பார்த்துட்டோம், ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா யதார்த்தமான ஒரு நடிகர். பிக் பாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சு. இன்னைக்கு ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. தலைவன் ப்ரோமோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆட்டமும் புதுசாக ஆளும் புதுசுங்கிறாரு, நம்மளுக்கு பார்த்தா ஆட்டமும் புதுசாக ஆளு பழசாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பல்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை சீசனை ஆண்டவரை பார்த்துட்டு ரொம்ப நெஞ்ச நக்கி வச்சுட்டார் போல இருக்குது. அதனால ஆண்டவரை விட்டு வெளில வர முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் ஷோ ஃபுல்லாகவே பார்த்துருந்தேன். நார்மலாக இப்போ நான் போய் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. இது என்னன்னு சொல்ல கம்பேர் பண்ணல. நார்மல் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போய் ஒரு தொகுத்து வழங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் கண்டஸ்டன்ட்லாம் அவர் பேசின விதங்கள்லாம் பார்க்கும்போது நான் தலைவன் இருப்பானா இல்லை ஓடிடுவானா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லிட்டு போங்களேன். அதாவது ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அழுததாக இருக்கட்டும், நீ கண்டிப்பாக ஜெயிப்பன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணதோட சேர்த்து நிறைய யதார்த்தமான விஷயங்கள்லாம் பேசிட்டு ரொம்ப ஒரு பிளேடு போட்டு அறுக்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்தா நார்மலாகவே இருந்துச்சு. எங்கேயும் வச்சு திணிக்கிற மாதிரியே இல்லை. இப்போ ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர் ஒருத்தர் கேட்டார், சாப்பிட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் எங்கள் ஊரில் தான் சார் ஃபஸ்ட்டு கேட்பாங்க சார், எல்லா ஊர்னாலும் அப்படி தான் சார் ஃபஸ்ட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியல. இது ஆண்டவராக இருந்தால் அவர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பார், எங்கள் ஊர் பரப்பக்கூடியா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கேட்போம் 1960கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து தலைவன் எங்கெங்கேயோ போயிடுவாப்புல. நம்மளுக்கு புரியாது. அதாவது அவரோட என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவா நீ வராமல் இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சில சீசனில் தான் இருந்துச்சு, போன சீசன்லாம் அப்படி இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி பொறுத்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. அவர் இப்போ ஓப்பனிங்கே சொல்லிட்டாரு, இதுக்குள்ளே வரும்போதே நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன், அதாவது ரூம் போட்டெல்லாம் கூட யோசித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் இப்படியே இருக்க மாட்டேன், அரக்கனா கூட மாறுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. தலைவா நீ மாறு தலைவா, நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலங்களில் அவர் எப்படி மாறுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஓரளவு அசம்ஷனாக நான் சொல்கிறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் கோவப்படுறதா இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவல் சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நம்ம தலைவனை பற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம். கண்டிப்பாக அடுத்த லெவலில் கொண்டு போவார். கண்டஸ்டன்ட் ரூமர்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு, இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 பேர்கிட்ட இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 5 பேர் 2 மாதத்துக்கு முன்னாடி தெரியும். 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் தெரியும். யார் இது விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாலின் ஜோயாலாம் அந்த டிடிஎஃப் லவர் இருப்பாங்கல்ல, அவங்க விட்டு போனது டிஎஸ்கே என்னன்னு தெரில. அதை வயல்காலில் கூட வர வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் எதுவும் வெயிட்டிங்கில் எதுவும் வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. அதாவது ஒரு சில நபர்கள் தான் விட்டு போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திபன்லாம் வரதாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் அட்டை புழுகு ஆகாச புழுகுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி விஜய் அவார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் அவங்க பசங்களுக்கே கூப்பிட்டு கொடுப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு 18 பேர்னு வச்சுக்கோங்க, 18 25 பேருக்கு மேலே இவங்க ஆளுங்க எப்போதும் உள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுங்க ஆளுங்க தான் உள்ள அந்த சீரியல்லேருந்து தூக்குறது, குக்கு வித் கோமாலேருந்து தூக்குறது அப்படின்ற மாதிரி இவங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் உள்ள ஃபுல்லாகவே இருக்குது. அந்த 18 பேரை நான் வாட்ச் விட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணுற வரக்கூடிய காலங்களில் இவங்க பண்ணுற சம்பவங்களை வச்சு தான் இந்த பொண்ணுக்கு நம்ம ஆர்மி, இவன் என்னோட ஃபேன் அப்படின்ற மாதிரி நம்ம வரக்கூடிய காலங்களில் ரோஸ்டட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் யார் வந்திருக்காங்க, ஒரு 18 பேர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதை மட்டும் அப்படியே நான் வாசிச்சு விட்டுறேன். அதாவது
பசங்க 9 பேர், பொண்ணுங்க 9 பேர். வீட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி கோட்டை 2 போடு அப்படின்ற மாதிரி நடுவில் கோட்டை போட்டு வீட்டை 2 பிரிச்சுட்டாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன். 9 பேர் பசங்க, 9 பேர் பொண்ணுங்க, அதை சொல்லியிருந்தேன். ரவீந்தர் நம்ம எல்லாம் தெரியும், ஃபேட்மேன் வந்து போனதாக ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட்டாகவே வந்தார். அப்புறம் சத்யான்ற ஒரு பையன் வந்திருக்காப்புல, சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தீபக் உங்களுக்கு சொல்ல வேணாம், அதாவது முன்னொரு காலத்துலேருந்து அவர் ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து கானா பாடுற ஒரு ஜெஃப்ரியோன்னு தெரியல ஒரு பையன் வந்திருக்காப்புல. அப்புறம் ரஞ்சித் வந்து கவுண்டம்பாளையம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு எந்த அளவு அடிச்சாங்கன்னு தெரியல தலைவரை. அப்புறம் அருண் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், போன தடவை அர்ச்சனா ஜெயிச்சாங்களே, சொன்ன மைண்டு ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் விஷாலை வந்து எல்லாம் வந்து நாடகத்துலேருந்து இன்ஸ்டாலேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவரையுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் வந்து அருணம் தம்பி வந்து வேணாம், அவரை பற்றி நான் பேச விரும்பலை. அதுக்கப்புறமேட்டு முத்துக்குமரன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட பழகிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வேற லெவலில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். அப்புறம் வந்து பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 9 பேர் இருக்காங்க. தக்ஷா குப்தா 4 சீசனாக சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. 4 சீசனாக தக்ஷான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கெல்லாம் வேற லெவல் சம்பவமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் ஆர்மி ஆரம்பிச்சு தெரிவாங்க. தர்ஷா இருக்காங்க. அப்போ சஞ்சனா வந்து ஒரு படத்தில் கூட இப்போ நடிச்சிருந்தாங்க. நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதா பேசுகள் போயிட்டு இருந்துச்சு. மகாராஜாவில் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ணாங்க. அதனால பார்த்தீங்கன்னா விஜய் சேவ் வந்தோடனே வந்து நான் அப்பான்னு சொல்லி சும்மாலாம் விட மாட்டேன், சம்பவம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பவித்ராவா இருக்கட்டும், சௌந்தர்யா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாயிலே நுழையலை. அப்புறம் சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசனாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த சீசனை வந்துட்டாங்க. அப்புறமேட்டு ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஜாக்லின் வந்து கடைசியாக தான் இந்த வினய் மகாதேவ் உள்ளே வந்தார்ன்ற மாதிரி கடைசியாக தான் உள்ளே வந்தாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களும் ஒரு 9 பேர் இருக்காங்க, பசங்களும் ஒரு 9 பேர் இருக்காங்க. வீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கோடை போட்டு விட்டாங்க. எடுத்தோன்னே இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்டாக இருந்தது, அதான் தான் இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்க பொண்ணுங்க அப்படின்னு போகும்போது வேற லெவல் சம்பவமாக தான் இருக்கும். இதை வந்து தலைவன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தோடனே எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 24 ஹவர்ஸில் வந்து ஒருத்தர் வெளியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேட்மேன் எதுவும் போவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் டாஸ்கெல்லாம் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் யோசித்தேன், கடந்த 2-3 சீசனாக டாஸ்கே கிடையாது. டாஸ்கெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படி ஒரு சில சீசன்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. அப்புறம் இந்த வேற லெவல் சம்பவம் மாதிரியான டாஸ்க்கெல்லாம் வந்து இப்போலாம் இருக்கவே இல்லை. இந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது, அடிச்சுக்கிட்டு புரள்றது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில சீசன்லாம் இருந்துச்சு. அப்புறம் இவங்க டாஸ்கே கம்மி பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு உருளுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, போன வருஷம் மாதிரி ஸ்மால் பாஸ் வீடு அப்புறமேட்டு பிக் பாஸ் வீடு 2 வீடாக பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி போன வருஷம் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அதே கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் கேட்கணும், திரும்பி வந்து 6 பேர் சூஸ் பண்ணி அங்கே போடணும். அது சூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அதை அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. அது வந்து பார்க்கும்போது என்ன எப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. கண்டிப்பாக வந்து ப்ரோமோலேருந்து எதுவுமே வந்து எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கவே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி உள்ளே வந்திருக்காரு, நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே வேணாம். நம்ம வந்து அழகாக வந்து மக்களுக்கு வந்து ஓப்பனிங்லேருந்தே ஒரு சம்பவமாகவே இருக்கட்டும். ஒரு இப்போ இந்த கோட் படம் கூட பார்த்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து ட்ரெய்லர் வர்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து படத்து மேலே நம்பிக்கையே கிடையாது, எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெய்லர் கட் பண்ணி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்னடா அது சம்பவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சு அப்புறமேட்டு அது வேற லெவலில் போச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஹைப்பு ஏற்படுத்தாமல் கொண்டு போயிருக்காங்க. அதுவே வந்து வேற லெவலில் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நாட்டாமல் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாமினேஷன் விஷயம், அதாவது இந்த 2 பேர் யார் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு உள்ள. எந்த
வீட்டை எந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, கோடு போட்டாங்களோ எந்த சைடு நீங்கள் எடுத்துக்க நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், அது கலந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாட்டாமை பண்ணது வந்து நம்ம தீபகா மட்டும்தான் இருக்க முடியும். நாட்டாமை மட்டும் பண்ணல, அவர் தான் வந்து ஒரு ஐடியாவையும் கொடுத்து விட்டாரு. நம்ம இதை ஒத்துக்குவோம், அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி பண்ணலாம், இருந்தாலுமே வந்து ஒரு வாரம் வந்து பசங்க வந்து நாமினேஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செக்கெல்லாம் அவர் தான் வச்சு விட்றாரு. ஏன்னா அவர் விஜய் சேதுபதி அவர் வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே தம்பி என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். எனக்கெல்லாம் கேட்கும்போது இந்த இடத்துல என் தலைவர் ஆண்டவர் இருந்திருக்கணும். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் இதெல்லாம் கேட்கவே மாட்டார், யாரையும் ப்ரைஸ் பண்ணியெல்லாம் பேச மாட்டார். அதை வந்தீங்களா, அவங்க ஏவியை பார்த்தீங்களா, உங்கள் எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள், எல்லாம் வரவங்க எல்லாம் அவங்க கூட நடிக்கணும் சார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்களை பொறுத்தவரை அண்ணன் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க. ஒரு ஹோஸ்ட்டாக வந்து இன்னுமே யாருமே இது பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வருகின்ற காலங்களில் வந்து இவர் வந்து ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ன்னு தான் சொல்கிறாரு. ஒரு சில பேர் வந்து சும்மா அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காரு. வருகின்ற காலங்களில் வந்து நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவர்கள் வந்து நான் வந்து அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வெளில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம தர்ஷா குப்தா அவங்கள பற்றி நம்ம தெரியும், நாடகங்கள்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதான் நடிக்கிறத சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அவங்களும் வந்து போய் கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாங்க. முத நாள் அப்படி இருக்கும், போக போக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கிறத வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன பண்ணுவாங்க, அதாவது அப்படி முடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகின்ற காலம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 8 106 நாளும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஷாம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தொகுத்து வழங்க போகிறேன் கிடையாது, நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.